நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபியுடைய பெயர், அவர்களுடைய பெயரை சொன்னாலே 30 நன்மைகள் எழுதப்படுகிறது என்று மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக அரபி இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், இந்த சஹாபியுடைய பெயரை எந்த ஒரு உதாரணத்தை சொன்னாலும் இவங்களுடைய பெயரை பயன்படுத்துவாங்க. இவங்களுடைய பெயரை சொன்னாலே நன்மை அப்படிங்கிறதுனால நான் பெயரை சொல்றேன். சீனா ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களிலேயே ஆக பிரியமாக, சொல்லப்போனால் சஹாபாக்கள் எல்லாம் இந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செல்ல பிள்ளை என்று சஹாபாக்கள் போற்றக்கூடிய ஒரு சஹாபியாக சீனா ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா இருந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை பற்றி சொல்லும் பொழுது, ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இப்பொழுது இருக்கக்கூடிய என்னுடைய கூட்டத்தில், அதாவது சஹாபாக்களுடைய கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, இந்த கூட்டத்திலே எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. அது மட்டுமில்லை, இவர்களுடைய தனி சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்றால் சஹாபாக்களின் வாயிலாக, என் குறிப்பாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய செய்தி, குர்ஆனில் இந்த உம்மத்துமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல யாருடைய பெயரும் குர்ஆன்ல வந்தது கிடையாது, 2 பேரை தவிர. ஒன்று ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா, இரண்டாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கலாம், ஆனா பின்னாடி இந்த உம்மத்துல ஒரு ஆளா வருவாங்க. அதை வச்சு சொல்றாங்க, இந்த உம்மத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் வரக்கூடியவர்கள், இந்த உம்மத்தில் பட்டவர்களுடைய பெயர்களில் 2 பெயர்களை மட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அதில் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரும் ஒன்று. குர்ஆன்ல ஒரு வார்த்தை அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதலாம், 30 நன்மை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போன்று ஸெய்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா குர்ஆன்ல வர்ற வார்த்தை, அதனால நமக்கு 30 நன்மைகள் எழுதப்படுகிறது, 30 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 30 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. அதனாலே தான் நஹ்வுடைய இலக்கணத்துடைய ஆசிரியர்கள், இலக்கணத்தை சொல்லித் தரக்கூடியவர்கள் உதாரணம் சொல்லும் பொழுது ஜாஅ ஸெய்துன், ஸஹப ஸெய்துன், ஸெய்து வந்தார், ஸெய்து போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸெய்த் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினா, பேசினாவே, சொல்லிட்டாவே நமக்கு இந்த 30 நன்மைகள் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, ஸெய்த் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்று எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்து சேர்ந்தது எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா, கல்பு அப்படின்னு ஒரு கோத்திரம் இருக்கு. அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் மக்காவிற்கு வந்துட்டு போகும் பொழுது, அல்லது 2 விதமான ரிவாயத் இருக்குது. ஒன்று, மக்காவுக்கு வந்துட்டு போகும்போது ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா குறைச்சிட்டாங்க அப்படின்னு. இன்னும் சில ரிவாயத்துடைய அடிப்படையில் அவங்க வாழ்ந்த இடத்துல எதிரி படையினர் வந்து அவங்களுடைய ஊரை அழைச்சு அங்க இருக்கக்கூடியவர்கள் கைதியாக பிடிச்சிருவாங்க. அப்படி கைதியாக பிடித்து செல்லப்பட்டவர்கள் தான் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா. அந்த கைதிகளை விற்பதற்காக வேண்டி சந்தைக்கு வரும் பொழுது, சந்தையில் அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி, தன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க. அப்ப அவங்கள பார்த்தவொடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, இவன் என் கையில இருந்தா நான் அவங்களை உரிமையிட்டு இருக்கேன். யாரை பார்த்து? ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா. இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா 200 தீனார் கொடுத்து வாங்குறாங்க. 200 தீனார் கொடுத்து வாங்கி, யார் சொல்லுவா, அதாவது இஸ்லாத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்றது, ரசூலுல்லாஹ் வந்து கொடுத்து, இது உங்களுக்கானது, இவர் உங்களுடைய அடிமை, இப்பொழுது நீங்கள் விருப்பப்படி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே வாங்கின அடுத்த வேலை இவர்களை உரிமையிட்டார்கள், அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை நீக்கினார்கள் என்ற செய்தி வாங்க முடியும். ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமான
வயது வித்தியாசத்தை சொல்லும் பொழுது 10 வயசு வித்தியாசம், 10 வயசு இடைவெளி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை வாங்கும் பொழுது சுமார் ஒரு 30 வயசுல, ரசூலுல்லாஹுடைய 30வது வயசுல இவங்களை வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு 20 வயசு இருக்கு. அப்படி வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடையே சேர்த்து வளர்த்தவர்கள், ரசூலுடைய பரப்பில் வந்தவர்கள் சீனா ஸீத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. எதில் ரசூலுல்லாஹி நேசிச்சாங்க, இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இவர்களை நிக்காஹ் முடிக்க வேண்டிய ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் முடிச்சு வைக்கிறாங்க. யாரும் தான் நிக்காஹ் செய்து கொள்ள வேண்டிய ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு நிக்காஹ் முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா இவங்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாங்க. அது மட்டுமில்லை, இவர்களுடைய வீரத்தை பற்றி சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டாத போர்களுக்கு படையெடுப்பதற்கு சரியத் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களை 7 சரியத்துகளுக்கு, அதாவது 7 படைகளை அனுப்பி அதன் தலைமை பொறுப்பை செய்ததாக அனுப்பினாங்க. அது மட்டும் இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு படை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கும் பொழுது அது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தால் தலைமையில் மட்டும்தான் இருப்பாங்க, சாதாரண ஒரு ஆளா போக மாட்டாங்க. ஒரு படையில இப்ப போறாங்கன்னா இவங்க அந்த படையுடைய தளபதியாக நியமிக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்தை வேவு பார்ப்பதற்காக வேண்டி ஒரு படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, மதீனாவை நோக்கி ஒரு 40 பேர் உள்ள வந்து மதீனால நாச வேலையை பண்ணணும் அப்படின்னு வர்றாங்கிற செய்தியை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு திருப்பி வரும்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நடந்துக்கிட்ட மாதிரி நான் யாரையும் நடந்து பார்த்ததில்லை. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல துணியை போட்டு மறைச்சிருவாங்க உடனே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எப்பொழுது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தாலும் இவங்க என்ன நிலைமையில இருந்தாலும் அதே நிலைமையில சந்திப்பாங்க. ஒரு முறை ஒரு படைக்கு போயிட்டு திருப்பி வராங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. வரும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வந்து கதவு தட்டப்படுகிறது. யாரும் கேட்கும் பொழுது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பேரை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டு போட்டிருக்கிறாங்க. போகிற வழியில் அந்த துண்டு கீழே விழுகுது. அதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்படுத்தல. நேரம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்த்தாங்க. பார்த்து அவருடைய நெற்றியில் முத்தமிட்டு அவர்களை கட்டி தழுவி முஆனகா செய்து அங்கு நடந்த செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வச்சிருந்த நம்பிக்கை, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற வார்த்தை, ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நேரத்தில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தாக இருந்திருந்தால் என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஹிலாஃபத் கொடுத்திருப்பாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படின்னா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த படை அனுப்பினாலும், குறிப்பாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட முக்தா போர்ல முதல் தளபதியாக, அவங்க 2வது 3வது வச்சிருக்கலாம், முதல் தளபதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த படையில அவங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு போனாலும் சரி அதுக்கு தளபதி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. போற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. 2 லட்சம் பேருடைய படை முன்னாடி வந்து நிற்குது. அதற்கு ஒரு ஆள் தளபதியா ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வீரம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு. அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய ஷஹாதத்துடைய செய்தியை கேட்கும் பொழுது கூட போனது யார்? 3 தளபதிகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர். சொல்லப்போனா குடும்ப உறவு, இரத்த உறவு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சரி, எப்ப இந்த ஷஹாதத்துடைய செய்தியை கேட்கிறாங்களோ அதை அறிவிச்சாங்க இல்லையா ரசூலுல்லாஹ்,
அதை அறிவிச்சு முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச துஆ அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஸைதின் அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஸைதின் அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஸைதின் அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஜாஃபர். கவனிக்கணும், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய இரத்த உறவு. அவங்களுக்கு ஒரே தடவை தான் அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஜாஃபர்னாங்க. ஆனால் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு 3 தடவை அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொல்வார்கள், ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. யாருக்கு? உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் அரசாங்க நிதியிலிருந்து அதிகமாக கொடுக்குறீங்க. அதாவது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குறிப்பிட்ட சில ரிவாயத்துகளில் வர செய்தி, மற்ற ஆண்களுக்கு 3000 திரகம் கொடுக்கப்படுது அப்படின்னா உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 5000 கொடுப்பாங்க. இப்போ நேரம் யாரு மகனே போய் கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யாருக்குமே கொடுக்காத முன்னுரிமை உங்களுக்கு கொடுக்குறீங்க, என்ன காரணம்? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, உன்னுடைய தந்தையை விட அவருடைய தந்தை ரசூலுக்கு மிக பிடிச்சவங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு விட ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், பிடித்தமானவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுடைய மகனாகிய உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய மகனாகிய உன்னை விட ரசூலுக்கு மிகவும் நெருக்கம், அதனால தான் கொடுத்தாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு பின்னால் யார் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் சொர்க்கத்திற்குள் நுழையும் பொழுது ஒரு கோட்டையை நான் பார்க்கிறேன். அந்த கோட்டையுடைய வாசலில் ஒரு பெண், ஹூரின் பெண்களில் ஒரு பெண் நிற்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், இந்த கோட்டை யாருக்குரியது, நீங்கள் யாருக்குரியவர்கள் என்று கேட்கும் பொழுது, நான் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு என்று அந்த பெண் சொன்ன செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன சொல்றாங்க, ஸைத் பின் அஹ்லில் ஜன்னah, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசி என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் நமக்கும் சொர்க்கத்தை நசீவாக்கி அவர்களுடைய அண்டை வீட்டாராக, சொர்க்கத்தில் அவர்களுடைய அண்டை வீட்டாராக நாம் வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்குவானாக. அவைகள் எல்லா செய்திகளையும் மேலாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். காரணம், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் சஹாபி. பத்ர் சஹாபாக்களுடைய அந்தஸ்து இந்த உலகத்தில் என் சஹாபாக்களிடம் கூட யாரும் பெறாத அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை பெற்ற ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்ணியத்தை விளங்கி அவர்களை நேசித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் நசீவாக்குவானாக. அவர்களை நேசிப்பதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தையும் அதே போன்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக. நாம் இந்த ரமலானை கடந்து செல்லும் பொழுது எல்லா விதமான குற்றங்குறைகளிலும் மறைக்கப்பட்டவர்களாக, மன்னிக்கப்பட்டவர்களாக, இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களும் கபூலானவர்களாக இந்த ரமலானை விடைபெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீவாக்குவானாக என்று நல்ல துஆவை செய்கிறேன். வாஹ்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்